சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, என் நாமத்துல கேளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கேட்டு பாருங்க, உங்க சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்ளுவீர்கள். சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு நண்பனுடைய வீட்டுக்கு போய் ராத்திரியில என் வீட்டுக்கு ஒரு நண்பன் வந்திருக்கான், சாப்பாடு கொடுக்க ஒண்ணும் இல்லைன்னு தட்டுன போது அந்த நண்பன் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தான்ற கதை இருக்கு பாருங்க. அந்த சம்பவத்தை, அந்த உவமையை சொல்லிட்டு முடிக்கும் போது சொல்றாரு, அந்த நண்பன் அவன் நண்பன் ஆனபடியினால் அல்ல, வருந்தி கேட்டு கொண்டிருந்ததுனால அவன் என்ன செய்வான், எழும்பி அவனுக்கு தேவையானவைகளை கொடுப்பான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்லப்பட்டிருக்கு, தேவையானவைகளை கொடுப்பான். உங்களுக்கு எவ்வளவு தேவை, என்ன தேவை, எப்ப தேவைன்னு ஆமா உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆமா ஸ்தோத்திரம், என் ஆண்டவருக்கு தெரியும். அவர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவர்.